ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. 15/5/2024 இன்னைக்கு முரளிக்கான கேள்வி பதில்கள் சிஸ்டர். ஆத்மாவிற்கு அனைத்திலும் அன்பான பொருள் எது, அதன் அடையாளம் என்ன அப்படிங்கறத பாபா கேட்டிருக்காங்க. இந்த சரீரம் ஆத்மாவுக்கு அனைத்தையும் விட பிரியமான பொருளா இருக்குது. சரீரத்தின் மீது எவ்வளவு அன்பு இருக்கு, அதை விட விரும்புறதே இல்லை. அதை பாதுகாக்கிறதுக்காக அநேக ஏற்பாடுகளை ஆத்மா செய்யுதான். குழந்தைங்களே, இதுவோ தமோ பிரதான சீச்சி சரீரமா இருக்குது. நீங்க இப்ப இந்த புதிய சரீரத்தை பெற்றுக்கணும். அதனால இந்த பழைய சரீரத்தின் மீது வைத்த பற்றுதலை நீக்கிடணும். இந்த சரீரத்தின் உணர்வு கூட இருக்கக்கூடாது. இதுதான் அடைய வேண்டிய குறிக்கோள் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. ஆமா சிஸ்டர். ஏன்னா நம்ம 63 ஜென்மமா இந்த உடலுங்கிற பானத்திலேயே வந்திருக்கோம். தேக பான்ன்றார் பாபா. அதனால நம்ம இந்த சரீரத்து மேல ரொம்ப மோக ஆசக்தி வச்சிருக்கோம். அதனால எல்லாமே இது அனுபவிக்கிறதுனால இது மேல ரொம்ப பற்று நம்மளுக்கு. அதனால ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, இந்த சரீரத்தை காப்பாத்துறதுக்காக ஒண்ணு இல்ல ஒரு நெபத்தை தேடுது. பாபா சொல்றாரு, ஒண்ணு இல்ல ஒண்ணு இதை எப்படி நம்ம பாதுகாக்கலாம், இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குதான் பாபா சொல்றாரு, இந்த சங்கம யுகத்துல ஒரே ஜென்மத்துலதான் நீங்க ஆத்மாபிமானி ஆகணும். அதனால இந்த தேகத்தை மறக்கணும்ன்றாரு பாபா. செகண்ட் கொஸ்டின், பெரிய மனிதனுக்கு பாபாவின் அறிமுகத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதுக்கு எங்காவது கிளைகள் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா, சென்டர்லாம் ஓபன் பண்றாங்க அப்படின்னா பெரிய மனிதர்களுக்கு நம்ம இன்வைட் பண்றோம். அப்ப பெரிய மனிதர்களையும் பார்த்து கீழே உள்ள அலுவலர்கள் முதலானவர்களும் வருவாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்களோட பிஏ இவங்கெல்லாம் கூட வருவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. கவர்னர் வருவார்னா பெரிய பெரிய மந்திரிங்க முதலானவர் கூட வருவாங்க. கலெக்டரை அழைச்சிங்கன்னா பெரிய மனிதர்கள்லாம் வரமாட்டாங்க. அதனால பெரிய பெரிய மனிதர்கள் யாராவது வரவழைக்கிறதுக்கு முயற்சி செய்யப்படணும். ஏதேனும் சாக்கு வச்சாச்சும் அவங்க உள்ளே வந்துருவாங்க. நீங்க அவங்களுக்கு வழி சொல்லுங்க. எல்லையற்ற தந்தைகிட்ட இருந்து எல்லையற்ற ஆசி எப்படி கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிய வைக்கணும். பகவான் வந்திருக்காருன்னு சொல்லி டைரக்டா சொல்லிடக்கூடாதுங்கிறாங்க. பகவான் வந்து விட்டாரு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பகவான் வந்துட்டாருன்னு அநேகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க எதுவும் சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி தங்களை பகவான்னு சொல்லிக் கொள்பவங்க அநேகர் இருக்கிறாங்க. இது போல சொல்லி நீங்க புரிய வைக்கணும். கல்பத்துக்கு முன் போல டிராமாவின் திட்டப்படி எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வரி முழுவதையும் நீங்க அதுல எழுதணும். எழுதி இருப்பதை மனிதர்கள் படிப்பாங்க. அவங்க அதிர்ஷ்டத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஏன்னா பாபா சொல்றாரு, எப்பயுமே சத்தியத்துக்கும் அப்புறம் பொய்யுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. நிஜம்தான், பொய் தான். இப்போ பக்தி மார்க்கத்துல அநேக குருங்க யாரெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க தான் பகவான் கூட நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. ஆனா இங்க பாபா என்னன்றாருன்னா, நிஜமான தந்தை யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். நிஜமான ஆஸ்தியை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னா அவங்களுக்கு கல்பத்துக்கு முன்ன வந்திருந்த ஆத்மாவா இருந்தா நம்ம அந்த பாபாவுடைய சந்தேஷம் இருக்கோ, அது எழுதி இருக்கோம் இல்லைங்களா, அதை பார்த்து அவங்க கண்டிப்பா அதுல ஆர்வத்தை காட்டி அவங்க பாபாவுடைய குழந்தையா மாறுவாங்க. அப்புறம் நம்ம ஒரு நல்ல பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்களை கூப்பிடுறப்போ அவங்க கீழே இருக்கிறவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, கண்டிப்பா ஒபே பண்ணுவாங்க. அதனால பாபா சொல்றாரு, நீங்க பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரு பதவியில இருக்கிறவங்களை நீங்க கூப்பிடுறப்போ அவங்களுக்கு கீழே யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆமா சிஸ்டர். தேர்ட் கொஸ்டின், மாயாவிடம் எப்படி யுத்தம் ஒவ்வொருவருக்கும் நடைபெறுதுன்னு பாபா கேக்குறாங்க. நிச்சய புத்தி உள்ளவங்களும் கூட பிறகு ஏதாவது ஒரு சமயம் சந்தேக புத்தி உடையவங்களா ஆயிடுறாங்களாம். மாயா அவங்களையும் பின்தொடர்ந்துருது. போக போக தோல்வி அடைஞ்சிடுறாங்க. ஒரு தரப்பினர் மட்டும் எப்போதும் வென்றுகிட்டே இருப்பாங்க, சதா வெற்றி அப்படிங்கறதுலாம் கிடையாது. தோல்வி அடைய மாட்டாங்க என்பதற்கும் சட்டத்துல இடமெல்லாம் இல்ல. தோல்வி மற்றும் வெற்றி ரெண்டுமே நடைபெற்றுட்டு தான் இருக்கு. யுத்தத்திலும் கூட 3 வகை இருக்குங்கிறாங்க பாபா. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. மாயாவோட சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். இப்ப மாயை என்ன பண்ணோம்னா, எப்பயுமே நம்மளுக்கு ஒரு தோல்விக்கான வழிய ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். நம்ம சதா எப்பயுமே வெற்றியை பார்க்க முடியாது.
இப்ப வெற்றியை பார்த்துட்டு இருந்தா தோல்வியுடைய அனுபவமும் நம்மளுக்கு தெரியாது. கிடைக்காது. அப்போ யாரு தோல்வி அடைகிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் முன்னார்வம் வரும், நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வாழ்க்கை என்பது தோல்வியும் வெற்றியின் ஆட்டமா இருக்குது. எப்பயுமே நம்ம வெற்றியை பார்த்துட்டே இருந்தா தோல்வியுடைய அனுபவங்கள், அதாவது கசப்பான ஒரு அனுபவம் கிடைக்கிறப்பதான் எது சரி எது தவறுங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்டே நம்மளுக்கு வருது. அதே மாதிரி நம்ம புருஷார்த்தி லைஃப்ல கூட சில பல ஒரு பரீட்சைகள் எந்த மாதிரி வரும்னா அதை நம்ம பார் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு தெரியும், ஓஹோ இந்த மாதிரியானது ஒரு இருக்கு, நம்ம இதுல இருந்து அவேரா இருக்கணும், இல்ல ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தோல்வியை நம்ம சந்திக்கும் போதுதான் வெற்றிக்கு ரொம்பவே அருகில நெருங்குறோம். ஆமா. நெக்ஸ்ட் क्वेश्चन. அப்புறம் இந்த புருஷார்த்தத்துல கூட பாபா சொல்றாரு 3 ஸ்டேஜ் இருக்கு, தீவிர புருஷார்த்தி, மத்தியமா, அப்புறம் கனிஷ்டம். இதுல நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க கூட அப்படிதான் இல்லையா, ஜஸ்ட் பாஸ் ஆகிறவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் மீடியம் ஆவரேஜ் அவங்களும் இருப்பாங்க, நல்லா படிக்கிறவங்களும் இருப்பாங்க. இது அவங்களுடைய ஆர்வத்தின் மேல் பொறுத்தது. அவங்க எந்த அளவுக்கு பாபா ஞானத்தை உள்வாங்கி அவங்க புருஷார்த்த லைஃப்ல அவங்க பண்றாங்களோ அதே மாதிரி அவங்க முன்னேற்றத்தை அடைவாங்கன்னு சொல்றாரு. கண்டிப்பா. அடுத்த क्वेश्चन, எது முற்றிலும் புத்தியற்ற தன்மைன்னு பாபா கேக்குறாங்க. நம்மளும் கூட மகாரதி யுத்த வீரர்கள்ங்கிறது உலகத்துக்கு தெரியாதுங்கிறாங்க பாபா. உங்க கையில கூட ஆயுதங்கள் முதலியங்க எதுவுமே இல்ல, உங்க கையில ஆயுதங்கள் முதலானவை இருப்பது அழகா இல்ல. ஆனால் பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு இல்லையா, ஞானம் என்கிறது வாளு, ஞானம் என்பது கோடாலி அப்படின்னு. ஆக அவங்க பிறகு அதை அவங்க ஸ்தூலத்துல புரிஞ்சுக்கிறாங்களாம். குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா ஞானத்தோட அஸ்திர சஸ்திரங்களை தந்திருக்கிறாரு, இதுல இம்சையோட விஷயம்லாம் இல்ல. ஆனா இதை புரிஞ்சுக்கிறதே இல்ல. தேவிகளுக்கு ஸ்தூல ஆயுதங்கள் முதலியவற்றை தந்திருக்காங்க, அவர்களும் இம்சித்தவர்களாக ஆக்கி விடுறாங்க. இது முற்றிலும் புத்தியற்ற தன்மையா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. கோயில்ல நமக்கு நம்ம நினைவு சின்னத்துக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காங்கல்ல, கையில ஆயுதங்கள், அலங்காரங்கள், ஆயுதங்கள். அத சொல்லுங்க. அதான் பாபா சொல்றாரு, பக்திக்கும் ஞானத்துக்கும் ஆப்போசிட் இதுன்றாரு. அதாவது இங்க பாபா நம்மளுக்கு ஞானத்தின் மூலமா, ஞான் தல்வார்ன்றாரு பாபா, கத்தி, ஞானத்தின் கத்தியை கொடுத்திருக்காரு. அதன் மூலியமா நம்ம அஜ்ஞானத்தை விளக்குறோம். இங்க ஆயுதத்தின் பேச்சு இல்ல, ஸ்தூலமாக எந்த ஆயுதத்தையும் வச்சு நம்ம இங்க யுத்தம் செய்யல. இதெல்லாம் சூக்ஷ்ம விகாரங்களோட நம்மளுடைய யுத்தம் அப்படிங்கிறாரு பாபா. 5 விகாரங்கள் எது இருக்குதோ அது கூட நீங்க யுத்தம் செய்றீங்க. அந்த யுத்தத்துல நீங்க வெற்றி அடையும் போது உங்களுக்கு தேவதா அலங்காரங்கள் கொடுக்கப்படுது. அங்க கூட நீங்க எந்த விதமான யுத்தம் செய்யல, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை மேல நாங்க வெற்றியை பெற்று கொண்டதுனால அந்த அலங்காரங்களை காட்டப்படுது. நிஜமாவே எந்த தேவதையும் எந்த அசுரரை கொல்லவில்லை என்று பாபா அத கிளீனா இங்க பாபா ஸ்பஷ்டீகரணம் பண்றாரு. எந்த தேவதையும் அசுரர்களை கொல்லவில்லை. நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அசுரித்தனத்தை நம்ம ஞானத்தால யுத்தம் செய்து அதை வெற்றி அடையிறோம். நெக்ஸ்ட், நாம் பாபாவிடம் செலுத்தும் அதிகமான அன்புக்கு பாபா கூறும் உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு அதிகமா சேவை செய்யறாங்களோ அவங்க பாபாவை நினைவு செய்யறாங்க. பாபா கிட்ட அன்பு இருக்குது அப்படின்னா நினைவும் அவரிடம்தான் இருக்கும். ஒருமுகப்பட்ட நிலையிலோ யாருமே நினைவு செய்ய முடியறதில்ல, அதனால அன்பு இல்ல. அன்பான பொருளோ அதிகமா நினைவு செய்யப்படும். குழந்தைங்க அன்புக்குரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா தாய் தந்தை மடியில எடுத்துப்பாங்க. சிறிய குழந்தைங்களும் கூட மலர்களா இருக்கிறாங்க. எப்படி குழந்தைகளாகி உங்களுக்கு சிவபாபா கிட்ட செல்லணும் அப்படின்னு மனசுல தோன்றுதோ அதே மாதிரி சிறு குழந்தைங்களும் கவர்ந்து இழுக்கிறாங்க. உடனே குழந்தைய மடியில எடுத்துக்கிறாங்க, அன்பு செலுத்துறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப இந்த சங்கம யுகத்துல நம்ம பாபாவுடைய குழந்தையா இருக்கிறோம். ஆனாலுமே இந்த உலகத்தின் ஈர்ப்பு நம்மளுக்கு அதிகமா இருக்கு. அதனால பாபா என்ன சொல்றாரு, நம்ம எப்ப யாரு அதிகமா நினைக்கிறோமோ அப்ப நம்ம புத்தி அவங்களோட கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா நம்ம சங்கம யுகத்துல பிராமணரா மாறின பிறகு கூட நம்மளுடைய புத்தி பாபா கிட்ட அதிகமா கனெக்ட் ஆகாத சில நேரத்துல இந்த உலகத்தின் ஈர்ப்புல நம்ம சென்றோம், போயிடுறோம். அந்த மாதிரியாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது நம்மளால புருஷார்த்த கரெக்டா செய்ய முடியறது இல்ல. ஆனா நம்ம சதா காலம் ஒரே ஏக்கரசத்துல நம்ம புருஷார்த்தம் செய்ய முடியாது. இந்த மாயையுடைய வாறு இருக்கும். ஆனா இதையும் மீறி நம்ம
தந்தை நினைவு கண்டிப்பாக செய்ய வேண்டும். செஞ்சுட்டே ஒரு இருக்கணும். குழந்தை போல செஞ்சுட்டே குழந்தை, இருக்கணும். சின்ன குழந்தை எப்படி அட்ராக்ஷன் பண்ணுது, அவங்கள தூக்கி ஆமா கொஞ்சணும் போல தோணுது இல்ல ஆமா. நமக்கு, உம் அந்த நம்மளும் அந்த மாதிரி மாதிரி சொல்றாங்க. உம் நம்மளும் அந்த மாதிரி தூய்மையான உள்ளமுள்ள குழந்தையா மாறிடணும். இந்த உலகத்தின் மாறிடும். எந்த ஒரு குணங்களும் நம்மள வந்து தாக்க கூடாது உம் தந்தையை நினைவு செய்யும் போது. உம் நெக்ஸ்ட், பாபாவை சந்திக்கும் போதெல்லாம் நாம் என்ன வேண்டும்னு கேட்டதாக பாபா சொல்றாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ம், எல்லையற்ற தந்தையோ மிகவும் அன்பானவரா இருக்காரு, சுப விருப்பங்களையும் நிறைவேற்றுறாரு. மனிதர்களுக்கு என்ன வேண்டும், ஒண்ணு இந்த உடல் நலம் நல்லா இருக்கணும்னு கேட்பாங்க, இன்னொரு ம், புறம் வந்து நோய்வாய்ப்படக்கூடாது, அனைத்திலும் நல்லது அப்படின்னு, நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்கல்ல, உடல் ம், நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆனா பைசா இல்லைன்னா இந்த உடல் நலமும் என்ன வேலைக்காகும், பிறகு ம், செல்வம் வேணும், அதன் மூலம் ம், சுகமும் கிடைக்கும். தந்தை ம், சொல்றாரு, உங்களுக்கு உடல் நலம் மற்றும் செல்வம் ரெண்டுமே அவசியம் வேணும். இது ஒண்ணும் ம், புதிய விஷயம் இல்ல, இதுவும் மிக ம், மிக பழைய விஷயம். நீங்க ம், எப்பெல்லாம் என்ன சந்திக்கிறீங்களோ அப்பெல்லாம் இப்படிதான் கேட்டு சொல்லியிருக்கிறீங்க, மத்தபடி ம், இது போல சொல்ல மாட்டீங்க. ம். சத்தியுகத்துல நம்ம கேட்க மாட்டோம்ல, இப்ப வந்து ஆமா. நம்ம பாபாவெல்லாம் அதான் கேட்டுட்டே இருந்திருக்கோம் துவாபர யுகத்துல ம், இருந்து. ம். ஏன்னா உம் கர்மத்தின் லெக்கசாரம், கர்மத்தின் வினைகள் தொடர்ந்து ஸ்டார்ட் ஆயிடுது இல்லைங்களா, உம் துவாபரத்துக்கு வந்த பிறகு. உம் அப்ப என்ன ஆகுதுன்னா கர்ம பந்தனம், கர்ம பந்தத்துல துக்கம், துக்கம் வரப்ப நம்ம கண்டிப்பா தந்தை இறைவனை கூப்பிடுறோம். உம் அப்ப ஆரோக்கியமும் கெடுது. அப்புறம் நம்ம கிட்ட எல்லாம் உம் நம்மள சத்யா திரேதால இருந்து நம்ம துவாபரத்துக்கு வரதுக்குள்ள நம்ம பணக்காரரும் எவ்வளவு உம் பணக்காரர் ஆகியிருந்தவங்க நம்ம கிட்ட ஒண்ணுமே இருக்கிறது இல்லை இப்போ. ஒண்ணுமே இருக்கிறது இல்ல. அதனால பாபா சொல்றாரு, ஆரோக்கியமும் உங்களுக்கு வேணும், அப்புறம் உம் வந்து ஆயுளும் உங்களுக்கு வேணும். ஆயுள் ஆரோக்கியமும் அப்புறம் வந்து உம் பணமும் வேணும். இது ரெண்டும் இங்க இல்ல பணம். நம்ம கிட்ட. ஆமா. ஆனா உம் சத்தியுகத்துல நம்ம கிட்ட இன்னும் ஒண்ணு இருக்கும், 3: ஹெல்த், வெல்த் அண்ட் உம் ப்ராஸ்பரிட்டின்றாரு பாபா. ஆமா. ஆனா இங்க இந்த ரொம்ப, ஏன்னா இது இந்த ஜென்மங்களே நம்மளுக்கு வந்து கர்ம பந்தனத்தினால தானே. அதனால உம் நம்மளுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பா இல்லை இங்க. உம் ஆரோக்கியம் தான் ஐஸ்வர்யம் இல்ல, ஐஸ்வர்யம் தான் ஆரோக்கியம் இல்லைன்றாரு பாபா. ஆமா. அது சொல்லுவாங்க இல்ல, பல்லு உம் இருந்தா கடலை இல்ல, கடல்ல இருந்தா உம் பல்லு இல்லைன்னு. அந்த உம் மாதிரியான நிலைமை. உம் எங்க ஆரோக்கியம் இல்லையோ அங்க நம்ம ஐஸ்வர்யம் எவ்வளவு வச்சிருந்தாலும் வேஸ்ட். வச்சிருந்தாலும் திரும்பி வேஸ்ட் தான். ஹாஸ்பிட்டலு அங்க உம் இங்க அங்கதான் போவோம், நிம்மதி இருக்காது. உம் அப்போ ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் இல்லாட்டினாலும் ஒண்ணுமே துக்கம்தான் அது. துக்கம் தான். உம் ஹெல்த் இருந்து உம் ஐஸ்வர்யம் இல்லைனாலும் துக்கம், ஆரோக்கியம் இருந்து உம் ஐஸ்வர்யம் இல்லைனாலும் துக்கம், உம் ஐஸ்வர்யம் இருந்து ஆரோக்கியம் இல்லைனாலும் துக்கம். உம் ஏன்னா ஆரோக்கியமே இல்லைன்னா கோடி கோடியா வச்சு கூட அவன் என்ன சுகத்தை பார்க்க முடியும். உம் அதனால பாபா ஆமா. சொல்றாரு, இதுல ரெண்டுல எது இல்லைனாலும் உங்களுக்கு துக்கம் தான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு. உம் Okay, sir. பக்தியில் பாபாவிற்கு எப்படி பூஜை அபிஷேகம்லாம் நடப்பதாக பாபா சொல்றாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா, அனைவருடைய வீடும் இந்த பிரம்மலோகம், பிரம்மாண்டம், அங்கேதான் ஆத்மாக்கள் அனைவரும் இருக்கிறாங்க. ருத்ரனை வந்து எவ்வளவு பெரிய முட்டை போல உருவாக்குறாங்க, அவங்களுக்கு இது தெரியாது, ஆத்மா மிகவும் சிறியது, நட்சத்திரம் போல இருக்குதுன்னு. இது அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. பிறகு பெரிய உருவத்துக்கு தான் பூஜை எல்லாம் நடைபெறுது. நீங்க வந்து தெரிஞ்சிருக்கிறீங்க, இவ்வளவு சிறிய புள்ளிக்கு வந்து பூஜை நடைபெற முடியாதுன்னு. பிறகு பூஜை வந்து யாருக்கு செய்கிறது, அதனால பெருசா ஆக்குறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அந்த புள்ளிக்கு அதுக்காக லிங்கத்தை வந்து பெருசாக்கி பண்றாங்க. பிறகு பூஜை செய்யறாங்க, பாலாபிஷேகம் எல்லாம் செய்யறாங்க. உண்மையில அந்த சிவன் எதையும் அனுபவிக்காதவர், அபோக்தாவா இருக்கிறாரு. பிறகு அவருக்கே பாலாபிஷேகம் எல்லாம் செய்யறீங்க. பாலை இவர் அருந்துவார்னா அனுபவிப்பவராக ஆகிறாரா இல்லையா, ஒரு அதிசயம் தான் அப்படிங்கிறாங்க பாபா. ஏன்னா சிஸ்டர், இப்ப நம்ம வந்து ஞானத்துல உம் வந்திருக்கோம், நம்மளுக்கு தெரியுது பாபா வந்து பிந்துவா இருக்காரு. உம் நம்ம எப்படி பிந்துவோ அந்த மாதிரி பாபாவும் பரமாத்மாவும் பிந்து அப்படிங்கிறது இப்ப நம்மளுக்கு தெரியும். ஆமா. ஆனா ஞானம் யாரு பெற்றுக்கொள்ளியோ அவங்களுக்கு தெரியாது. உம் அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா பெரிய பெரிய உருவங்களை வச்சு, அதாவது சிவலிங்கத்தை உருவாக்கி அதுக்கு பால் அபிஷேகம் எல்லாம் செய்யறாங்க. உம் ஆனா சிவ பரமாத்மா நிஜத்திலேயே அபோக்தா இருக்காரு. உம் அவர் அபோக்தான்னா அவர் எப்படி பாலை ஸ்வீகாரம் பண்ணுவாரு? இதெல்லாம் மூட நம்பிக்கைக்கான செயல் அப்படின்னு பாபா சொல்றாரு. உம் ஆமா. அப்ப இன்னும் பக்தி மார்க்கத்துல இருக்கிறதுன்னா மூட நம்பிக்கை தானே. மூட நம்பிக்கை தான். அதனால ஆனா பாபா பக்தி விளக்கி இல்லாம சொல்றாரு. இப்ப ஞானம் கிடைக்காது. பக்தி நம்ம செஞ்சதுனாலதான் இப்பயும் பாபா நமக்கு கிடைச்சிருக்காரு.
அதிக பக்தி செஞ்சதனுடைய விளைவுதான். பக்தி செஞ்சதுடைய ஆனாலும் அது விளைவுதான். மூட நம்பிக்கையிலதான் நம்ம ஆனாலும் ஞானத்துக்கான பலனும் அஜ்ஞானத்துக்கான விளக்கமும் பாபா இங்க சொல்றாரு, இங்க சொல்லியிருக்காங்க. இங்க சொல்லியிருக்காரு. அதாவது பக்தி நீங்க ரொம்ப செஞ்சீங்க, அந்த பக்தியோட பலன் தான் உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு. ஆனா பக்தியில அஜ்ஞானத்தின் காரணமாக நீங்க இந்த செய்முறைகள்லாம் செய்யறீங்க. ஆனா நான் அபோக்தாவா இருக்கேன். அபோக்தான்னா நீங்க பாலாபிஷேகம் செய்தாலும் நான் ஸ்வீகாரம் செய்ய போறது கிடையாதுன்னு பாபா சொல்றாரு. நான் நிராகாரா இருக்கிறேன், நான் அபோக்தாவா இருக்கேன்றாரு பாபா. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிஸ்டர். பாபாவிடம் நாம் சேமிப்பது எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும், மற்றது அனைத்தும் என்னவாகும் என்பதற்கு பாபா கூறும் உதாரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிலருடைய செல்வம் மண்ணோடு மண்ணாக ஆகிடும். குழந்தைகளாகிய நீங்க உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் கூட மிஞ்ச போகிறது இல்லை அப்படின்னு. எல்லாமே சாம்பலாக போயிடும். இப்படியும் நினைக்காதீங்க. ஏரோப்ளேன் விழுது, திருடர்களுக்கு பொருட்கள் கிடைக்குது, ஆனால் திருடர்களும் கூட அழிஞ்சு போயிடுவாங்க. அச்சமே திருட்டு போன்றவையும் கூட இருக்காது. இல்லாட்டினா ஏரோப்ளேன் விழுகுது அப்படின்னா முதல்ல எல்லா பொருளுக்கும் திருடர்கள் கையில தான் அகப்பட்டுடும். பிறகு அங்கேயே காடுகள் போன்றவைக்குல மறைச்சிடுவாங்க. ஒரு வினாடியில காரியத்தை முடிச்சிடுவாங்க. சிலர் ராயல்ட்டியில பெருந்தன்மையா, சில ராயல்ட்டி இல்லாமலும் இருப்பாங்க. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க. இவை அனைத்தும் விநாசம் ஆகிடும் அப்படின்னு. நீங்க முழு உலகத்துக்கும் எஜமானரா ஆயிடுவீங்க. நீங்க எங்கும் எதையும் தேட வேண்டி இருக்காது அப்படிங்கிறாங்க பாபா. அதாவது பாபா சொல்றாரு, அஜ்ஞானம், இந்த உலகத்துல அஜ்ஞானம் இருக்கு இல்லைங்களா? அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஏரோப்ளைன் வந்துச்சுன்னா அவங்க கிட்ட என்னென்ன இருக்கோ அவங்க செத்தாங்க, அவங்க ப்ராப்பர்ட்டி நம்மளுதுன்னு அத்தி ஆசை, அதிகமான ஆசை. சரி, அவங்களது நம்மளுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு கர்மத்துரிய வினை தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் வச்சு மறைச்சு ஏதாவது பண்ணி அதை பாதுகாத்து அதை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு நினைவோட இருப்பாங்க. ஆனா பாபா சொல்றாரு, அந்த திருடின பொருள் அனுபவிக்கிறதுக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க. ஏன்னா விநாசம் வரப்போ எல்லாருமே போயே ஆகணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆமா, அதனால ஞான அஜ்ஞானத்துடைய திரும்பியும் பாபா அதுக்கே வர்றாரு. எப்படி நம்ம பக்தி மார்க்கத்துல ஞானத்துக்கும் பக்திக்கும் வித்தியாசம் இருக்கும், இங்க கூட பாபா அதையே தான் சொல்லி விளக்குறாரு. அவங்க மட்டும் இறப்பதில்லை, நீங்களும் இறக்குறீங்க அப்படிங்கிற ஒரு அறிவு இல்லாத நீங்க இந்த திருட்டு வேலையில இறங்குறீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இப்ப ஏரோப்ளைன்ல கிராஷ் ஆனவங்க மட்டும் சாவுக்கு உள்படல, எடுத்து வச்சு அதை மறைச்சு வைக்கிற அந்த திருடன் கூட நெக்ஸ்ட் மினிட்டே விநாசம் அவனும் அழிஞ்சுதான் போகணும். சொர்க்கத்தில் எதன் தேவை இருக்காது. நீங்களும் மிக உயர்ந்த வீட்டுல பிறவி எடுக்கிறீங்கன்னு சொல்றாங்க பாபா. பணத்திற்கான தேவையே இருக்காது. ராஜாக்களுக்கு ஒருபோதும் பணத்தை பெற வேண்டுங்கிற சிந்தனை எல்லாம் இருக்காது. தேவதைங்களுக்கோ அது முற்றிலுமே இருக்காது. பாபா உங்களுக்கு இவ்வளவு அனைத்தையும் கொடுத்துடுறாரு. அதனால அங்கே திருட்டு பொறாமை முதலியவற்றின் அவசியம் இருக்காது அப்படிங்கிறாங்க பாபா. விஷயமே இருக்காதுங்கிறாங்க. பாருங்க எவ்வளவு அழகா பாபா விளக்கி சொல்லியிருக்காரு. பொறாமை, திருட்டு இதெல்லாம் இங்கதான் இருக்கும். ஏன்னா பொறாமை எப்ப வருது, அவங்க கிட்ட அதிகமா இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. இந்த பொறாமை எல்லாம் இங்கதான் தெரியும். பாபா என்னன்றாரு, அங்க சம்பூர்ணமா இருப்பீங்க. உலகமே உங்களுதான் இருக்கும் போது இந்த மாதிரியான அவகுணங்கள் எல்லாம் உங்ககிட்ட வேலை செய்யாது. நீங்க தேவதா ஸ்வரூபத்துல இருப்பீங்க, எல்லாமே உங்ககிட்ட நிறைஞ்சு இருக்கும்னு பாபா சொல்றாரு. இந்த கலியுக மனிதருக்கும் சத்தியுகத்துல வாழ்கிற லட்சுமி நாராயணருக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு இல்லையா குணங்கள்ல அப்படின்னு பாபா இங்க விளக்கி சொல்றாரு. நெக்ஸ்ட், இங்க அனைவரும் எதுவாக இருப்பதாக பாபா சொல்றாரு அப்படின்னு கேட்காங்க. நீங்கள் முற்றிலும் மலரா மாறிடுறீங்கிறாங்க பாபா. முள்ளும் மலரும் இருக்குது இல்லையா, இங்க அனைவரும் முள்ளாதான் இருக்கிறாங்க. யாருக்கு விகாரம் என்று இருக்க முடியறது இல்லையோ அவங்க நிச்சயமா முள் மாதிரி, இந்த முள்ளுன்னு தான் சொல்லுவாங்க. ராஜாவிலிருந்து தொடங்கி அனைவருமே முள்ளாதான் இருக்கிறாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, நான் உங்களை லக்ஷ்மி நாராயண மாதிரி ஆக்குறேன். அதாவது ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவா ஆக்குறேன். இந்த முட்கள் மலர்களுக்கு முன் போய் தலை வணங்குறாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் புத்திசாலிகள் இல்லையா அப்படிங்கிற சொல்லுங்க. அதாவது பாபா சொல்றாரு, இப்ப இந்த உலகத்துல இப்ப உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் உள்ளா இருக்காங்கன்னு பாபா அவருடைய ஞானத்தை கொடுத்து நம்ம மலர்களா மாற்றாரு.
அதனால இப்ப முள்ளும் மலரும் ரெண்டுமே இருக்காங்க. இப்ப சங்கம யுகத்துல பரிவர்த்தனை ஆயிருக்கு. ஆனா சத்தியுகத்துல நம்ம பார்க்கும்போது பாபா நம்மள மகாராஜர்களாக மாற்றார். அதாவது மகாராஜர்னா அதுக்கு நெக்ஸ்ட் தான் ராஜரே. திரேதால வரும்போது நம்ம ராஜாவா இருப்போம். ஆனா சத்தியுகத்துல மகாராஜாவா இருப்போன்றாரு. அதுதான் லட்சுமி நாராயண ஸ்டேஜ் விளக்கி சொல்றாரு. விஸ்வத மாலிக் விஸ்வக்கு மாலிக் பண்றேன்னு சொல்றாரு இல்ல, விஸ்வக்கா மாலிக் பனாத்தா அவங்க. அதாவது மகாராஜா சிரேஷ்ட ஸ்தானத்தை நான் உங்களுக்கு தரேன் பசங்களே அப்படின்னு பாபா சொல்றாரு. அதுக்கு முன்னால இங்க இருக்கிற ராஜா இவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. ஆமா. நெக்ஸ்ட் மகாராஜா ராஜா அது சொல்லி இது பண்ணி மகாராஜா ராஜா பற்றி பாபா சொல்றது என்ன அப்படிங்கிறாங்க பாபா. சத்யுகத்தினர் மகாராஜானும் திரேதாயுகத்தினரை ராஜான்னு சொல்லப்படுது. பெரிய மனிதர்களை மகாராஜா என்றும் குறைந்த வருமானம் உள்ளவர்களை ராஜான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, மகாராஜா ராஜாவுக்குள்ள டிஃபரன்ஸே வேறணும். ஆமா, ஏன்னா அங்க 16 கலா சம்பன்னா இடீ விஸ்வத்துக்கு நம்ம மாலிகா இருப்போம். அதாவது ராஜாவா இருக்கும். இடீ விஸ்வத்துக்கே உங்களை ராஜாவா ஆக்குற. அதனாலதான் மகாராஜா அப்படிங்கிறாரு பாபா. திரேதால வரும்போது 2 கலா கம்மியா ஆகுதுங்களா, அப்ப ராஜா ஆயிடுறோம் நம்ம. ராஜாவாயிடும். அதான் மகாராஜாக்கள் சத்யுகத்துலதான் உள்ளவங்கதான் மகாராஜா. திரேதாயுகத்துல இருக்கு. ஆமா, சத்யுகத்திலே நம்ம 2 ஸ்டேஜ் வருது இல்லைங்களா சிஸ்டர். சத்யுகத்திலே நம்ம சம்பூர்ண 16 கலா சம்பர்ண நம்ம சத்யுகத்துல இருந்து திரேதாக்கு வரும்போதே நம்மளுக்கு 2 கலா கம்மி ஆயிடுது இல்லைங்களா. ஆனா சத்ய திரேதா ரெண்டும் சத்யுகம் தான் பாபா சொல்றாரு இல்லைங்களா. அதனால மகாராஜாக்கும் ராஜாக்கும் ஆன வித்தியாசத்தை பாபா இங்க விளக்கி சொல்றாரு, வெளிப்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாபாவை எப்பொழுது நினைவு செய்வதில் நம் முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. பாபாவை நினைவு செய்யறதுல நம்ம முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு, எவ்வளவு நேரம் நம்ம குறைந்து கொண்டே போகுதோ அவ்வளவு நினைவு செய்து கொண்டே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க பாபா. நமக்கு இப்ப நேரம் கம்மியாயிட்டு தானே வருது. அப்ப அப்ப அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவீங்க நினைவு அப்படிங்கிறாங்க பாபா. நாளுக்கு நாள் வேகமா அடி எடுத்து வச்சு முன்னாடி போயிட்டே இருப்பீங்க. ஆத்மா ஒருபோதும் களைச்சு போறதே இல்ல. சரீரத்துல ஏதாவது மலை ஏறுவீங்க அப்படின்னா களைச்சு போவீங்க. இப்ப சரீரத்தால நம்ம மலை ஏறி போறோம்ல, சில கோயில்களுக்கு எல்லாம் மலை ஏறி போய் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அப்ப களைச்சு போயிருவீங்க. பாபாவை நினைவு செய்யறதுல உங்களுக்கு எந்த ஒரு களைப்பும் இருக்காது, குஷியில இருப்பீங்க. பாபாவை நினைவு செய்து முன்னால் சென்றுட்டே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, கண்டிப்பா. திரும்பி இங்க பாபா பக்திக்கும் ஞானத்துக்கான வித்தியாசத்தை சொல்றாரு. இங்க பக்தியில நம்ம என்ன பண்றோம், கோவில் குளம் எல்லாம் ஏறணும் அவ்வளவு ஒரு 100 மெட்ல 200 மெட்ல ஏற வேண்டியதா இருக்கும். அப்புறம் எவ்வளவு களைப்பு உடலுக்கு. ஆனா பாபா வெள்ளியங்கிரி மலைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் போய் ஏறி பாக்குறேன்ட்டு அங்க நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க இப்ப சமீபத்துல. அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து ஏறி போறாங்க. போனாலுமே அவங்களுக்கு அங்க அந்த உடம்போட களைப்பு தான் இருக்குமே ஒழிய கடவுளை நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கூட அவங்களுக்கு இருக்காது. ஆனா இங்க என்னன்றாரு பாபா, நீங்க நினைவு செய்தாலே நான் உங்களுக்கு கிடைச்சிடுறேன். நீங்க ஆத்மான்னு உங்களை நினைச்சு என்ன நினைவு செய்தாலே போதுமே, உங்க விக்ரம விநாசம் ஆயிடும்ன்றாரு பாபா. அப்போ சமயம் கிட்ட வர வர இதெல்லாம் தேவை. நம்ம பக்தி செய்துட்டோம், இப்ப நம்மளுக்கு எல்லாமே கிளியர் ஆயிருக்கு. இப்ப ஆத்மாபிமானி ஆகிறதுல நம்ம தீவிரமா புருஷார்த்தம் காட்டணும் அப்படின்னு பாபா இங்க சொல்றாரு. ஏன்னா இன்னும் ரொம்பவே மிக நேரம் கம்மியா இருக்கு. அதனால ஆனவுல பாபாவை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்றாரு. நான் நெருங்க நெருங்க அதிகமா நினைவு செய்வீங்கன்றாரு. ஆமா, அப்படிதான் ஆக போகுது நமக்கு. கண்டிப்பா. ஏன்னா எப்பயுமே இறைவனை அதிகமா நினைப்பாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி மனிதர்களுக்கு துக்கம் அதிகரிக்கும் போது பக்தியினுடையதும் அதிகரிக்கும். அதே மாதிரி நமக்கும் நமக்கு விநாசம் ஆக போகுது, நம்ம கிட்ட நெருங்குறோம்னு தெரியறப்ப நம்ம பாபாவோட நினைவும் நமக்கு அதிகரிக்கதான் செய்யும். கண்டிப்பா. ஏன்னா அப்ப நம்ம ஆத்மாக்கு அந்த ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஆமா, இனி டைம் இல்ல. பாபா சொல்றாரு இல்ல, பூகம்பம் நடக்கும் போது அவ்வளவு ஒரு பயங்கரமா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன நினைவு செஞ்சு கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்ப அந்த ஒரு தாக்கம் நம்மளுக்கு ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா என்ன பண்ணும், புருஷார்த்தத்துல அதிகமா இறங்க ஆரம்பிக்கும். பாபா சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஜாக்கிரதை கிடைக்குது ஆத்மாக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
எது வந்து ஈஸ்வரிய இயற்கையின் அற்புதம் அப்படின்னு பாபா கேட்டுக்கிறாங்க. தண்ணீராலேயே தூய்மையாக்கி விடுவோம்னு நினைக்கிறாங்க. தண்ணீரோ இங்கேயும் கூட தான் இருக்குது. இது என்ன கங்கையின் தண்ணீரா இல்ல இதுவோ மழை பெய்ததுனால சேர்ந்துள்ள நீருங்கிறாங்க. ஊற்றுல இருந்தெல்லாம் வந்துட்டே இருக்குது. அதை கங்கை நீர்னு சொல்ல மாட்டாங்க. ஒருபோதும் நிற்கிறதெல்லாம் இல்ல. இதுவும் ஒரு அற்புதம் தான். மழை நின்னாலும் தண்ணீர் வந்துட்டே தான் இருக்குது. வைஷ்ணவர்கள் எப்போதும் கிணற்று நீரை தான் அருந்துறாங்க. ஒரு பக்கம் இது தூய்மைன்னு நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தூய்மை இல்லாமல் இருந்து தூய்மை ஆகிறதுக்காக கங்கையில குளிக்க போறாங்க. இதையும் அஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. மழை நீரும் நல்லாதான் இருக்குது. இதுவும் டிராமாவோட அற்புதம், இதுவும் ஈஸ்வரிய இயற்கையின் அற்புதம் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா சிஸ்டர், திரும்பி இங்க பாபா பக்திக்கும் ஞானத்துக்கான விளக்கத்தை சொல்றாரு பாபா. இப்ப பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா காசில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து வைப்பாங்க வீட்டுல, அது சுத்தம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்க யாரெல்லாம் வந்து முக்கவம்சாவளி குக்கவம்சாவளி பிராமணர்கள் யாரு பாபா இங்க என்ன சொல்லியிருக்காரு, வைஷ்ணவர்கள்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அவங்க எல்லாம் ஆச்சார விசாரம் அப்படிங்கறதுல நிறையவே அவங்க வந்து கவனத்தை செலுத்துவாங்க. அவங்க வீட்டிலேயே வந்து கிணறு வச்சுட்டு அந்த கிணறுல இருக்கிற தண்ணிய மட்டுமே எடுத்து ஆச்சாரத்துக்காக அவங்க யூஸ் பண்றவங்க. அப்ப அப்படியாப்பட்டவங்க கூட எங்க போறாங்க, கங்காக்கு போறாங்க. கங்கால எந்த மாதிரியான செயல் எல்லாம் நடக்குது, அங்கேயே பணத்தை வந்து கொளுத்துவாங்க, அங்கே வந்து அந்த தண்ணியில எல்லாம் கரைச்சி விடுவாங்க எல்லாத்தையும். ஆனா இவ்வளவு எல்லாம் இவங்க ஆச்சார விசாரத்தை வந்து நடத்துறவங்க வீட்டுல வந்து சுத்தின்னுட்டு கங்கா கிட்ட போறப்போ அந்த அசுத்தம் அந்த தண்ணியில கலந்து வரும்போது கூட அதை சுத்தம் நினைச்சுதானே அவங்க ஸ்வீகாரம் பண்றாங்க. அதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இயற்கை இப்ப வந்து மலையில இருந்தெல்லாம் தண்ணி வருது இல்லைங்களா, அதுல கலப்படமே இல்ல. இதுவும் இயற்கையோட ஒரு இதா இருக்கு, இது கூட சுத்தமான தண்ணி தான் இருக்கு. ஆனா பாபா தருகிற இந்த ஞானம் இருக்கு பாத்தீங்களா, இது கங்கைன்றாரு. ஞான கங்கை பாபா தராரு இல்லைங்களா. இந்த கங்கைய நம்ம ஸ்வீகாரம் பண்ணும் போது நம்ம ஆத்மா சுத்தி அடையுதுன்னு பாபா விளக்கி சொல்றாரு. இந்த பிரகிருத்தியால உருவாக்கப்பட்ட இந்த ஸ்தூல தண்ணி என்ன இருக்கோ, நம்ம கண்ணுக்கு தெரியுற தண்ணி, இத்தால வந்து சரீரத்துக்கு ஒருவேளை ஏதாவது நல்லது நடந்தா நடக்கலாம். அந்த ஒரு தண்ணியில இயற்கையாக ஒரு தண்ணியில சொல்றோம் இல்லைங்களா, இப்ப ஹிமாலயில இருந்து வர தண்ணி எல்லாம் அதுல மினரல்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரப்ப அது ரொம்பவே இதாயிடுது. அந்த மாதிரி ஏதோ ஓரளவுக்கு ஒரு நன்மை 2 நன்மை இருக்கலாம். ஆனா ஆத்ம சுத்தி ஆகணும்னா பரமாத்மாவுடைய ஞானத்தை கேட்டப்பதான் ஆத்ம சுத்தி குளிச்சாதான் சுத்தமாகும். ஆமா, அதுதான் பாபா விளக்கி சொல்றாரு. இந்த கண்கள்னால பிறகு எதையெல்லாம் சாட்சாத்காரம் கிடைக்கும்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு வந்து பதில் என்னன்னா, சொர்க்கம் எப்படி இருக்கும், இப்போதோ வந்து அது இல்ல, டிராமாவில இதுவும் விதிக்கப்பட்டிருக்கு. குழந்தைங்களுக்கு சாட்சாத்காரம் ஆகுது, அங்குள்ள பழங்கள் முதலியவை எவ்வளவு இனிப்பா இருக்கும், நீங்க தியானத்துல பார்த்துட்டு வந்து சொல்லிருக்கீங்க. பிறகு எதை இப்போது சாட்சாத்காரமா பாக்குறீங்களோ அங்கே போகும்போது அதை அந்த கண்களால பாப்பீங்க, வாயினால உண்பீங்க, என்னென்ன சாட்சாத்காரம் பாக்குறீங்களோ அவை எல்லாமே இந்த கண்களால பாப்பீங்க அப்படிங்கிறாங்க பாபா. அதாவது பாபா என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து சாட்சாத்காரம் ஆகுது, சந்தேஷங்க போறாங்க, சந்தேஷம் எடுத்துட்டு போறாங்க, இல்ல நிறைய தாதி தீதிங்களுக்கெல்லாம் ஆதி யஜ்ஞத்த ஆதியில வந்து சாட்சாத்காரம் இருக்கு. ஆனால் இந்த சாட்சாத்காரத்தின் உலகத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இங்க புருஷார்த்தம் பண்ணணும். நம்ம பார்த்துட்டோம் சாட்சாத்காரம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நம்ம சும்மாவே இருந்தா அந்த யுகத்துக்கு நம்ம போக முடியாது. அதுக்கான பிரயாசத்தை நம்ம இங்க பட்டே ஆகணும்னு பாபா இங்க வெளிக்கு சொல்றாரு. நம்மளுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு பாபா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நம்ம வந்து கண்டிப்பா புருஷார்த்தம் பண்ணி ஆகணும். சாட்சாத்காரம் கிடைச்சிருச்சு, இல்ல இதை நான் பாத்துட்டேன், இங்க நான் போறேன்னு நம்ம வந்து முயற்சி கண்டிப்பா செய்யணும். எந்த நிலையை உணர்ந்தாலும் திருஷ்டி மாறுவதில்லைன்னு பாபா கேக்குறாரு. அதுக்கு பதில் என்னன்னா, சகோதரன் சகோதரி அப்படிங்கிற உணர்ந்தாலும் கூட விகாரத்தின் மீது அருவருப்பு வர்றதில்லை அப்படிங்கிறாங்க பாபா. சகோதரன் சகோதரன்கிற உணர்றீங்க, சகோதரன் சகோதரன் உணர்ந்தாலும் கூட திருஷ்டி மாறுறதே கிடையாது. சகோதரன் என்று பார்க்கிறதுனால பிறகு சரீரம் என்பதே இல்லாமல் போகிறது. நாமெல்லாம் ஆத்மாக்கள், சரீரம் அல்ல அப்படிங்கறத உணரணும் அப்படிங்கிறாங்க பாபா. அதாவது சகோதர சகோதரின்னு பார்க்க கூடாது.
சகோதரன் சகோதரன்னு நினைச்சாதான் அந்த விகார உணர்வு குறையுங்கிறாங்க பாபா. ஆமா, ஏன்னா அங்க தேகத்துடைய பாண்டியா ஸ்திரீ புருஷர் மேல் ஃபீமேல்ங்கிற வேரியேஷன் வரும்போது விகாரங்கள் வேலை செய்யும் அப்படின்றாரு. அதனால ஆத்மா சகோதரர் போது நம்ம நிராகார பிந்து ரூபத்துலதான் நம்ம வந்து எல்லாருமே பாக்குறோம். அப்போ பாபா இங்க சொல்றாரு, நீங்க வந்து எப்பயுமே ஆத்ம உணர்வுலதான் இருக்கணும், நீங்க வந்து சரீரத்தை பார்க்க கூடாது, மேல் ஃபீமேல் என்ற ஜெண்டர்ல வரக்கூடாது அப்படின்றாரு பாபா. ஆத்மாக்கு வந்து எந்த ஜெண்டரும் இல்ல, ஆத்மா நிராகாரம். அதனால பாய் என்ற ஸ்மிருதி உங்களுக்கு இருக்கணும், சகோதரர்கள் இந்த உணர்வுலதான் நீங்க இருக்கணும் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட பிரீஃப் தான் இது. ஆத்மாவுக்கு எதன் மீது அதிக அன்பு இருக்கு அப்படிங்கிறது, என்னென்ன இங்க பார்க்கப்படுறோமோ அத எல்லாமே விநாசம் ஆயிடுங்கிறாங்க பாபா. இந்த சரீரம் விட்டு நீங்க அசரீரி ஆகி போயிடணும், நீங்க இங்க வருவதை கற்றுக்கொள்றதுக்கு தான். நாம இந்த சரீரத்தை விட்டு எப்படி செல்றது, இது லட்சியம் இல்லையா? சரீரமும் ஆத்மாவுக்கும் மிகவும் பிரியமா இருக்கு. சரீரம் விட்டு போகாமல் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஆத்மா எவ்வளவு ஏற்பாடெல்லாம் செய்யுது. எங்காவது நம்ம இந்த சரீரம் விடுபட்டு விடக்கூடாது. ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தின் மீது மிக மிக அன்பு இருக்கு. இதுவோ பழைய சரீரம், நீங்களும் தமோ பிரதானமா இருக்கிறீங்க. ஆத்மாவாகி நீங்க மிகவும் மோசமா ஆயிருக்கிறீங்க. இதனால துக்கத்திலையும் நோயிலையும் இருக்க வேண்டியதா இருக்குது. இப்ப இந்த சரீரத்தின் மீது பிரியம் வைக்க கூடாது. இதுவோ பழைய சரீரமா இருக்கு. இப்ப நீங்க புதியதை வாங்கி கொள்ளணும். வாங்கி கொள்றதுக்கென்று எந்த ஒரு கடையும் வைக்கப்படல. பாபா சொல்றாரு, என்னை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா தூய்மை ஆகிடுவீங்க. பிறகு சரீரமும் கூட உங்களுக்கு தூய்மையானதா கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா சிஸ்டர். ஆனா நம்ம மனிதர்கள் எவ்வளவு பழகப்பட்டிருக்கோம்னா, ஒரு பொருள் நம்ம வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இது நம்மளுக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சதுன்னா அதே பிரியமானதா இருந்தா அதே தூக்கி கடாச மாட்டோம், இருக்கட்டும் ஒரு பக்கம் என்ன புதுசு வாங்கினா வாங்கிக்கலாம். அப்போ இந்த உடல் மேல நம்மளுக்கு எவ்வளவு பற்று இருக்குன்னு பாபா இன்னைக்கு விளக்கி சொல்றாரு. பாபா சத்தியுகத்துல கஞ்சன் காய, அதாவது லட்சுமி நாராயணர் போல உங்களுக்கு வந்து ஒரு புதிய உடல் கிடைக்க போகுதுனாலும் நம்மளுக்கு இந்த பழைய உடலை விடுறதுக்கு அவ்வளவு பரிசிரமம். அதனால எத்தனையோ உடல்கள் எடுத்தா நடிச்சு வந்திருப்போம். ஆனா இந்த கடைசி உடல்ல வந்து இதான் நமக்கு நிரந்தரங்கிற மாதிரி இதுங்களே பட்டத்தில் வருது. ஆமா, அதுலயும் வியாதி இருக்குன்றாரு. வியாதி இருக்கு, இது ரொம்ப பழைய சரீரமும் ஆயிடுச்சுன்றாரு. பழைய சரீரம் இவ்வளவு இருக்கும் போதே இது மேல உங்களுக்கு இவ்வளவு பட்டு நம்ம எங்க அத பாதுகாப்பா வச்சுக்கலாம். ஆத்மாவும் அந்த சரீரம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாதுன்னு அதுக்கு வேற எல்லாம் ஒரு நோய் நொடி வந்தாலும் எவ்வளவு ஒரு காஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ல இங்க போகணும் அங்க போகணும், இதை பாதுகாக்கணும். இது இல்லைன்னா நம்ம எப்படி வாழத்து இந்த உலகத்துல என்ற ஆசை. ஆனா நம்மளுக்கு டைம்னு வரும்போது இந்த சரீரம் தன்னால விடப்படும். நம்ம எவ்வளவே நல்லா இருந்தா கூட நம்மளுக்கு போற டைம் வந்துருச்சுன்னா இது தன்னால விட்டு போயிட்டேதான் இருக்கணும். ஆனா அந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கிறது இல்ல. ஆனா இதை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஆத்மா யோசிச்சுட்டு இருக்குன்னு பாபா சொல்றாரு. இருந்தாலும் பாபா இதுவும் முன்னாடியும் சொல்லியிருப்பாங்க, இந்த உடம்ப வந்து நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க, ஏன்னா இதை வச்சுதான் நீங்க புருஷார்த்தம் பண்ணணும் அப்படின்னு. பற்று வைக்க கூடாது, ஆனாலும் இதை பாதுகாப்பா வச்சுக்கிட்டு நீங்க வந்து முயற்சி பண்ணி இந்த பிறவியில நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்கிறது இந்த உடல சரீரத்தை வச்சுதான் நீங்க பண்ணணும் அப்படின்பாங்க. கரெக்ட், நீங்க சொல்லுங்க 100%. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாபா, உடல் மேல பற்று இருக்குன்னு சொல்ற இடம் எதுன்னா இருக்குன்னா இங்க வந்து நம்ம மோகத்தால பற்று வச்சிருக்கோம். ஆனா புருஷார்த்தத்துக்காக நம்ம வந்து பற்று வச்சுக்கொள்ளுது நல்லது. ஏன்னா இது நம்மளுக்கு அந்திம சரீரமா இருக்கு, இந்த சரீரத்தின் மூலியமா நம்ம புருஷார்த்தம் செய்யணும் போது அந்த பற்று நல்லது. ஆனா இந்த உலகத்துல இந்த பழைய அழியிற உலகத்துல நம்ம வாழணும்னு இந்த உலகத்து மேல பற்று வச்சுக்கொண்டா அது தப்புங்கிறாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, யாரு தங்களுடைய வெற்றியை அதிகாரப்பூர்வத்துல அனுபவம் செய்வாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அதுக்கு வந்து யாரு வந்து தனது புருஷார்த்தத்தின் விதியில தனது முன்னேற்றம் அல்லது வெற்றியை அனுபவம் செய்யறாங்களோ அவங்கதான் வெற்றி நட்சத்திரங்களா இருக்கிறாங்க. அவங்களின் சங்கல்பத்துல தங்களது புருஷார்த்தத்தை பற்றியும் கூட தெரியறதே இல்லை. ஆகுமா ஆகாதா, செய்ய முடியுமா செய்ய முடியாதா, இந்த தோல்வியின் அம்சம் மாத்திரம் கூட இருக்காது. தனக்கான வெற்றியை அதிகார ரூபத்துல அனுபவம் செய்வாங்க. அவங்களுக்கு சுலபமாகவும் தானாகவும் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா சிஸ்டர். நிச்சய புத்தி விஜயந்தின்றாரு பாபா.
யாருக்கு புத்தியில நிச்சயம் இருக்குமோ அவங்க கண்டிப்பா விஜய ஆத்மா தான் ஆவாங்க. அவங்களுக்கு டவுட் இருக்காது. ஏன்னா அவங்க கல்பத்துக்கு முன்றும் வென்ற ஆத்மாவா இருப்பாங்க. அதனால அந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். அவங்க புத்தி வந்து தடுமாறாது. அவங்க புருஷார்த்தம் என்ன, ஆத்மா புருஷன் தன் அர்த்தமாக நல்ல காரியத்தை செய்து கொண்டிருப்பது. அதனால அந்த ஆத்மாக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கும். நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேனோ அது கரெக்டா செஞ்சுட்டு இருக்கேன், பாபா சொல்றத நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன்னு அந்த கான்பிடென்ட்டோட அந்த ஆத்மா விஜய் அடையும் பாபா சொல்றாரு. எவ்வாறு ஆசீர்வாதங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாபா. அதுக்கு வந்து என்னன்னா, சுகஸ்வரூபமாகி சுகம் கொடுப்பீங்க அப்படின்னா புருஷார்த்தத்துல ஆசீர்வாதங்கள் சேர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு இருக்காங்க. சுகஸ்வரூபம் பாபாவுடைய சுகம் கொடுப்பீங்கன்னா சுகஸ்வரூபமாகி பாபாவுடைய பரிச்சயத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும் போது ஒருத்தவங்க ஆத்மா தன்னை ஆத்மான்னு உணர்ந்தாலே அது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற சுகம் தானே, அது ஆசீர்வாதம் தானே. ஏன்னா தேகாபிமானத்துல வந்துதான் எல்லா ஆசீர்வாதம் போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை இப்போ. அதனால நம்ம இந்த மாதிரி பாபாவுடைய பரிச்சயம் எல்லாருக்கும் கொடுக்கும் போது அது நம்மளுக்கு ஆசீர்வாதமா மாறுங்கிறாரு பாபா. ஆமா, முடிஞ்சிச்சு சிஸ்டர். இந்த இன்னைய வாணி இது 15:05. வீக்தவாணி நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி பாபா. தேங்க்யூ. ஓம் சாந்தி. சுக்ரியா.